மிகுந்த மேன்மைக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 26வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களால் நாம் உணர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகளையும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து பரிபூர்ணமான அமல்களாக அதை மாற்றி தந்திருக்கானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடிப்பதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, பிடித்த பிறகு அதற்கு நேர்மாற்றமான ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு என்றால், இந்த சஹாபியை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் குறைஷியர்களே சொல்லக்கூடிய வார்த்தை ஷைத்தான் குறைஷ், குறைஷியர்களுடைய ஷைத்தான் என்று குறைஷியர்களே பேசக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்த பிறகு எந்த இடத்தில் ஷைத்தான் என்று பேசப்பட்டார்களோ அந்த இடத்தில் மிக உன்னதமான முறையில் உயர்வாக பேசப்பட்டவர்கள் சையதுனா உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக காஃபிர்களுடைய படையில் பதிலில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எத்தனை பேர் எதிரிகள் படையில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி காஃபிர்கள் அனுப்பின ஒரு ஆள் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் பத்ருடைய களத்தில் ஒரு மேட்டு பகுதியில் கொஞ்சம் சும்மா அப்படி நடந்து போயிட்டு திருப்பி வந்தாங்க. இவர்களுடைய போர் தந்திரங்கள், இவர்களுடைய புத்தி கூர்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, ஏன் ஷைத்தான குறைஷ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்குது. சும்மா ஒரு மேட்டு பகுதியில் போயிட்டு திருப்பி கீழே வந்து குறைஷியர்கள்ட்ட பேசுறாங்க. மக்கத்து காஃபிர்களிடத்துல அவங்க 310க்கு மேல ஆட்கள் இருக்காங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. இங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க 1000 பேர். இங்க காஃபிர்களுக்கு யாருக்கும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது தெரியல. ஆனா கணிசமான ஒரு எண்ணிக்கை கரெக்டா சொன்ன ஆள் யார் அப்படின்னா உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த போர்ல கலந்துக்க வேணாம். ஏன்னா உங்கள்ட்ட யாச்சும் ஏதாவது தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆயுதமோ வாகனங்களோ இருக்குது, அவர்களிடத்தில் தப்பிச்சு போறதுக்கு ஒன்றும் கிடையாது, கையில கத்தி மட்டும்தான் இருக்குது. சிக்கினீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள்ட்ட கத்தி மட்டும்தான் இருக்குது. நீங்க போய் மோதும் பொழுது உங்கள்ட்ட ஒரு ஆளை பிடிக்காம அவங்க யாரும் போக மாட்டாங்க. அப்படி நீங்க மோதுனீங்கன்னா 1000 பேர் வந்திருக்கீங்க, 300 பேரை கொடுத்துட்டு போவீங்க. நீங்க இதுக்கு மேல நல்ல வாழ்க்கையே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பதில்ல இருந்து காஃபிர்களை திசை திருப்ப பார்த்தவர்கள் சையதுனா உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. இவங்க பேச கேட்டு பாதி பேருக்கு மேல கிளம்பியாச்சு படையை விட்டு. காஃபிர்களுடைய படையில திருப்பி கிளம்புறாங்க. ஆனா அபூஜஹல், நீங்க இப்படி போனீங்க அப்படின்னா நம்ம மானம் என்ன ஆகுறது சொல்லி திருப்பி எடுத்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு பிறகு இந்த படையில பத்ருடைய களத்தில் இவர்களுடைய மகன் வஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா இவங்க சிறை கைதியா பிடிக்கப்படுறாங்க. மக்காவுக்கு போனதற்கு பிறகு இவர்களுடைய நண்பர் ஒருத்தவங்க சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா, 2 பேருமே பத்ர்ல ஆட்களை கொடுத்திருக்கிறாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையை வழி கொடுத்திருக்கிறாங்க. அதே இவங்களுடைய மகனாரை முஸ்லிம்கள் கைதியா பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. மக்கால வந்த பிறகு எல்லோரும் சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வழியா யார் வர்றாங்க? உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. அப்படி வரும் பொழுது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பேசுறாங்க, நம்ம இவ்வளவு மோசமா தோத்துட்டு வந்திருக்கிறோமே, இதுக்கு மேல நல்ல வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சோகமா பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்தில் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லௌலா அலைய தைனுன் வலா இயாலு, எனக்கு மட்டும் குடும்பம் அல்லது கடன் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த கடனும் குடும்பத்துடைய கடமையை மட்டும் இல்லைன்னு சொன்னா
நான் நேராக மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நவுதுபில்லா கொன்னுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி பேசினாங்க. இப்போ இந்த இடத்துல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர், அதாவது முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி, உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய கடனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனது யாரு? சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? விஷம் தடவிட்டு, வாலில் விஷம் தடவிட்டு நேராக மதீனாவுக்கு போறாங்க. மஸ்ஜிது நபவியுடைய ஓரத்தில் இவங்க நேராக போய் தன்னுடைய குதிரையை, தன்னுடைய வாகனத்தை கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. கட்டி போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் யார் பேசிட்டு இருக்கிறா? சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் பத்ர் முடிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பத்ர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சான் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேச பேச உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வைக்கு திரும்புது. பார்த்த உடனே சொன்னாங்க, ஹாதா ஷைத்தான் குரைஷ், குறைஷிகளுடைய மிகப்பெரிய ஷைத்தான். அது மட்டும் இல்லை, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் இருந்தாலும் என்ன விதத்துல பேசுறாங்கன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க சொல்றாங்க, இவன் இங்க வந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்றது தான் வருவான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்படி நேராக வந்து பிடிச்சிட்டு எங்கே போகிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்த உடனே கழுத்தில் கத்தியை வச்சு கொண்டு போகிறாங்க. முறதுதான் கொண்டு வந்த வாழை பிடுங்கி அவங்களுடைய கழுத்தில் வச்சு தான் கொண்டு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க. நேராக பக்கத்தில் கொண்டு வந்து வர வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அப்போ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய மகன் வஹப் உங்கள்கிட்ட இருக்கிறார், கைதியா இருக்கிறார், அவர் விஷயமா நான் பேசிட்டு போகலாம், ஒன்று நீங்கள் கொடுக்குற மாதிரி நான் கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படி இல்லை நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், ரொம்ப கஷ்டம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி கேட்டாங்க. அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் எதுக்கு விஷம் தடவி வாழை கொண்டு வந்துருக்கீங்கன்னு. இல்லை, நான் யாராச்சும் வந்தால் எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்து நான் பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது மறுபடியும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உண்மையை சொல்லுங்க. இல்லை, நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு திருப்பி பேசும் பொழுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அபூ குபைஸ் மலைக்கு பக்கத்தில் ஒரு கல் பாறையை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பாறை மேலே சஃப்வான் உட்கார்ந்துருந்தாரா, நீங்கள் அந்த வழியாக போனீங்களா? அப்படி பேசும் பொழுது நீங்க சொன்ன வார்த்தை, லௌலா அலைய தைனுன் வலா ஹியாலுன் லகதல்து முஹம்மதா, எனக்கு குடும்பமும் என்னுடைய கடன் மட்டும் இல்லை அப்படின்னா நான் முஹம்மதை கொன்றுவிட்டு வருவேன் என்று நீங்க பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இது கேட்ட உடனே அந்த இடத்துல உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுவார்த்தை பேசல, எடுத்த உடனே கலிமா தான். கலிமா சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த இடத்தில் என்னையும் சஃப்வானையும் தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க மக்கால இருக்கும் பொழுது வானத்துல இருந்து வஹி வருதுன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நாங்க மறுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த செய்தி எனக்கும் சஃப்வானுக்கும் மத்தியில் இருந்த செய்தி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களை தாண்டி உங்களுக்கு செய்தி வந்திருக்குது அப்படின்னா இது ரப்பு சொல்லாம உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு வஹி வருகிறது, நீங்கள் ரசூல் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபக்ஹு அஹாகும் ஃபித்தீன், நீங்க மார்க்க சட்டங்களை உங்களுடைய சகோதரருக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை. அந்த இடத்துக்கு முன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை கொல்ல வந்த ஒரு ஆளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை ஃபக்ஹு அஹாகும் ஃபித்தீன். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருடைய வார்த்தையுடைய கடுமை, அந்த குஃப்ர் மேல இருந்த கோவம் எந்த அளவுக்கு இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லஹின்ஸீருன் அஹப்பு இலைஹி, அந்த கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பன்றி இருக்கு இல்லையா, அந்த பன்றி எனக்கு வந்து உமைரை விட மிக பெரிய பன்றியை விட மோசமான உமைரை வெறுத்துட்டு இருந்தேன் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொல்றாங்க, எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்ஹு அஹாகும் ஃபித்தீன், உங்களுடைய சகோதரர் என்று எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ அந்த நொடியிலிருந்து என்னுடைய குழந்தைகளை விட
என்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட என்னுடைய மக்களை விட எனக்கு ஆக பிரியமானவராக யார் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு குஃப்ர் மீது இருந்த வெறுப்பு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அதற்கு பிறகு உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச காலம் இங்கே இருக்கிறாங்க மதீனால. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலுல்லாஹ், நான் மக்காவுக்கு போகணும்னு விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, நீங்க மக்கால இருந்த காலத்துல உங்களுக்கும் உங்களுடைய சஹாபாக்களுக்கும் நான் எவ்வளவோ நோவினை கொடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு அபூஜஹலுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னா உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் ஷைத்தான குறைஷ்ன்றாங்க. அப்படி இருந்த நான் அதற்கு பரிகாரமாக நான் மக்காவிற்கு செல்கிறேன். எந்த இந்த இடங்களில் எல்லாம் உங்களை நான் நோவினை செய்தேனோ, தொந்தரவு கொடுத்தேனோ, அந்தந்த இடங்களில் எல்லாம் சென்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டேன், நான் கலிமா சொல்லிவிட்டேன் என்று அந்த இடத்துல போய் கலிமா சொல்லணும். கலிமா சொல்றது மட்டுமல்ல, எந்த தீனை நான் வெறுத்து உங்களை தான் நோவினை செஞ்சுட்டு இருந்தேனோ அதே தீனுக்காக வேண்டி, எந்த தீனை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காகவே நோவினை செய்தேனோ அதே தீனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் தாவா கொடுக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது இவர்களுடைய உற்ற நண்பர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நம்ம எவ்வளவோ வேலைகளை பார்த்துருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்தால் நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உற்ற நண்பர் சஃப்வான் அவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து கடல்ல போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாக்கி போயிட்டு இருக்கார். வார்த்தையாகவே சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கடலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. நான் அவரை காப்பாற்றணும், அவருக்கு நீங்கள் அமன் கொடுங்க, அதாவது அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திருப்பி அங்கே பேசிட்டு வரும்பொழுது மறுபடியும் சொல்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குற இந்த விஷயத்தை யார் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ப முடியல. அதுக்கு என்ன அடையாளம்னு சொல்லி கேட்கும் பொழுது நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் எந்த கருப்பு தலப்பாகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி கொண்டு வந்தாங்களோ அந்த தலப்பாவை கட்டி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரட்டி கொடுத்து இதை கொண்டு போய் கொடுங்க, இது நான் உங்களுக்கு அபயம் கொடுத்தேன் என்பதற்கான அடையாளம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது அதுக்கு அடுத்து சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சும்மா சாதாரணமாக வரல, சரி உயிர் பிச்சை போட்டாங்க நம்ம இஸ்லாத்துக்கு வரலாம் அப்படின்லாம் வரல. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் வந்துட்டு பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அதாவது நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துட்டீங்க, ரொம்ப அதாவது நன்றி செலுத்துகிற மாதிரிலாம் வந்து பேசுகிறேன். நேராக வர்றாங்க, என்னமோ நீங்கள் அம்னு கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு உண்மையா. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை சொல்கிறாங்க, நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னா. அதுக்கப்புறம் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் இஸ்லாத்தை பற்றி யோசிக்கணும், உடனேலாம் வர முடியாது. இந்த வார்த்தையை கேட்டவொன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மாதம் என்ன 4 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் நல்லா யோசிச்சுவாங்க அப்படின்னா. அதற்கு பின்னால் இவர்களும் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இந்த 2 பேரும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரை இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஆற்றிய தொண்டுகள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் புரிந்த போர்கள், அவர்களுடைய வீரங்கள் இன்றளவில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை அவனும் புரிந்து கொண்டிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களை நாமும் பொருந்தி அவர்களுடைய வாழ்க்கையை நேசித்து வாழக்கூடிய, அவர்களை கண்ணியத்தோடு பேசக்கூடிய, நேசிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. சஹாபாக்களுடைய அந்தஸ்தை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கும் குறிப்பாக இந்த சமுதாய மக்களுக்கும் தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.